ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியில வாசமாயிருக்கிறீர்கள் அன்பின் தாமே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் இந்த காலை வேளையிலும் தேவரீருடைய பாதப்படியில வந்து அமர்ந்திருக்கவும், உம்முடைய பாடல்களை பாடி மகிமைப்படுத்தவும், உம்முடைய திருவசனங்களை வாசித்து தியானிக்கவும், உம்முடைய திருப்பந்தையில குடும்பமாக திருச்சபையாக பங்கு பெறவும் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றிகளை துதிகளை இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த முதலாவது ஓய்வு நாளிலும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்கிற பாக்கியத்தையும் அதன் மூலமாக எனக்கு வைத்திருக்கிற அந்த நிறைவான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தேவரை இறங்க பாராட்டும். இந்த ஆராதனையை முழுவதுமாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக துதிக்கிறேன். வரவேண்டிய மக்களுக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். உடைய மகிமையை எனக்கு மத்தியில் விளக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுந்த நாமத்துல இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம். எங்கள் அன்பின் இயேசு தாமே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காகவும் இந்த ஆராதனை தேவனுடைய நாமத்தின் மகிமையாக அமையும் தக்கதாக பாமாலைகளில் 11வது பாமாலை பாடல், மகா அதிசயங்களை செய்தென்னை பொறுப்பித்து உபத்திரவத்தை பாரத்தை இரக்கமாய் கழித்து ரட்சிக்கிற தயாவரர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தாவுக்கு புகழ்ச்சி என்ற பாமாலைகளில் 11வது பாமாலை பாடல். பாமாலைகளில் 11வது பாமாலையை எடுத்து நின்று தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பாடுவோம்.
நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உம்முடைய பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
கடவுளுடைய மகாபரிசுத்தமான வேத வசனத்தை கேட்கவும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சரீரத்தையும் அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே புத்த மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டு சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடினவர்களாய் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாய் இருந்து நீங்களுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வதமிழ் தேவனுடைய பிரவாபடி மறுபடியும் உங்கள் பாவங்களை மன தாழ்மையோடு கூட அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உண்மையாய் மனந்திரும்ப யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு வாரம் சமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எனக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு பாடுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தளில் உலகாய் உலகத்தில் ஆண்டு கொடுத்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒரு பாவ சேவனால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாருக்கும் பாவ மன்னிப்பை அறிவிச்சோம் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்குறுதி செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கும் இறங்கி உங்கள் பாவங்கள் யாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு விடுதலை ஆக்கி சகல நன்மையை உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நிறுத்திய தீபக்கரையில சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய நாளுக்கு உரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, எங்கள் மீட்பரும் ஒரு திருமைந்தமான இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாம் பகைவருக்காக மன்றாடினாரே, அவரை போல உதவியாராகி நாங்களும் எங்களுக்கு தீங்களை போரையும் எங்களை அவமதிப்போரையும் மன்னித்து பாவ மன்னிப்பை பெற அருள் புரியும். தம் பகைவருக்காக மன்றாடின எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கூட இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் நாம் அமருவோம். இன்றைய நாளுக்கான முதலாவது வேத பாடம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து நமக்காக வாசிக்கப்பட கேட்போம். பழைய ஏற்பாட்டு பாடம் இந்த முதலாவது பாடமாக நமக்காக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. 2 ராஜாக்கள் 20 வசனங்கள் 1 முதல். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
என்றார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்தை அடைய கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பட்டு போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளினுடைய சுவிசேஷ பகுதி வாசிக்கப்படும்படியாக சபையார் தயவு செய்து எழுந்து நிற்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமல் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தால், அந்த ஸ்திரீ சீரோபெனேக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்திருந்தாயிற்று.
நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவராக. தொடர்ந்து பாமாலைகளில் 366வது பாமாலை பாடலை தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைக்காக பாடுவோம். இந்த பாமாலை பாடலினுடைய நிறைவில் நம் மத்தியிலே நேற்று தினத்திலே மாலையிலே கர்த்தருடைய செய்தியை கொடுத்த யூத் ஃபார் கிரைஸ்டுடைய டைரக்டர் மிஸ்டர் ஜார்ஜ் முல்லர் அவர்கள் இன்றைய நாளில் கர்த்தருடைய செய்தியை இந்த ஆராதனை வேளையில நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். பாமாலையும் 366 இந்த வேளையில் திருச்சபையின் சார்பாக அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பாமாலையினுடைய நிறைவில் கர்த்தருடைய செய்தியை அவர்கள் நமக்கு பகிர்ந்தளிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கத்தின் சார்பாக இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளையும் கிருபைகளையும் எண்ணி பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த அருமையான இந்த காலங்களில் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை அதிகமாக நாங்கள் சிந்திக்கும்படியாகவும் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காகவும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல தருணங்களை தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த அருமையான இந்த காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எங்களை அன்போடு அழைத்த இந்த அருமையான CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் பிரஸ்காலி திருச்சபையினுடைய ஆயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்கள், செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த அருமையான ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக இங்க வந்திருக்கிற
திருச்சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியை இந்த அருமையான கால வேளையில தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கத்தை குறித்து உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு இந்த ஊழியம் புதிதான ஒரு ஊழியம் கிடையாது, மிகவும் பழமையான ஊழியம். எங்களுடைய ஊழியம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விடுதிகளிலும் மற்றும் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களை சந்தித்து அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தவும், ஆண்டவருக்குள்ளாக இன்னும் அவர்களை பலப்படுத்தவும், ஆண்டவருக்கு நேராக நல்ல ஆவிக்குரிய தலைவர்களாய் அவர்களை உருவாக்கவும் ஆண்டவர் எங்களை இந்த இயக்கத்தின் மூலமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்திய தேசம் முழுவதுமாக 75 முழு நேர ஊழியர்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை இந்திய தேசத்தினுடைய வாலிபர்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், கடந்த வருடத்துல நம்முடைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் க்ளோஸா இருந்தது. அது மத்தியில் ஒருவேளை ஆண்டுடைய ஊழியத்தை நாங்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் அறிவிக்க முடியவில்லை. ஆனால் ஒருவேளை சோசியல் மீடியா மூலமாக இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை ஜூம் மூலமாக அநேக வாலிபர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், ஒருவேளை வேத ஆராய்ச்சி பைபிள் ஸ்டடியை கூட அநேக வாலிபர்களுக்கு பவுலுடைய கடிதங்கள் மூலமாக நாங்கள் தியானிக்கிறதுக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணுகிறதுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதை எண்ணி பார்த்து நான் ஆண்டவருக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய மனைவியும் இன்னும் என்னுடைய உடன் ஊழியராக பாக்கியராஜ் என்ற ஒரு தம்பி 3 பேருமாக இணைந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற வாலிபர்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தர்மியான காலங்களில் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமாய் நீர் கொடுத்த தர்மியான இந்த மனமகிழ்ச்சியின் காலவேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு இந்த 3வது மாதத்தை இந்த 7வது நாளையும் காணக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து திருச்சபையிலே நாங்கள் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மேலான பாக்கியத்தை நாங்கள் எண்ணி பார்த்தவர்களாய் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். ஆலயத்தில் அமர்ந்து நாங்கள் அழகாய் பாடி துதிக்கவும், உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்கவும், அதே போல உம்முடைய வசனத்தை நாங்கள் இப்பொழுது சிந்திக்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேச போகிறேன், உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லாருடைய சிந்தனைகளையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாருடைய ஆண்டவரே மன கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உடைய வசனத்துக்கு நேராக எங்களை திருப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடிமை மறைத்து நீ வெளிப்படும், உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்களை மனதில் கூடி எடுத்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வேத வசனம் அழகாக நமக்கு நம்மோடு கூட பேசுகிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது, ஆனாலும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வசனத்தினுடைய மேல உள்ள இருக்க பகுதியை நிச்சயமா நீங்களும் நானும் என்ன செய்யணும், வாசிக்கணும். ஒரு வீட்டுல உட்கார்ந்து பொறுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அதை நான் வேகமாக நான் சுருக்கி சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தீர்க்கதரிசனமாய் எழுதின காரியங்கள் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கண்டித்தும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
கொடுத்தோ அவர்களுடைய பாவங்களை உணர்த்தியும் எழுதப்பட்டதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். இந்த 30வது அதிகாரத்துடைய முதல் வசனம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தோடு பாவத்தை என்ன செய்தார்கள்? கூட்டினார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டுவிடவில்லை. அவர்கள் மறுபடி அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? பாவத்தோடே வாழ்ந்திருக்கிறார்கள். பிளஸ் 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 பாவம் பிளஸ் பாவம். இது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்ததை ஏசாயா உணர்த்துகிறார். இந்த நல்ல இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்ம கடந்த வாரம் முழுவதும், கடந்த வருஷம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? பாவத்தோடு பாவத்தை நாம் கூட்டிக் கொண்டிருந்தோமா? இல்லாவிட்டால் பாவத்தை அறிக்கை செய்தவர்களாய் அதை விட்டு விட்டோமா? இன்னைக்கு காலை வேளையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள், ரொம்ப ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம செய்த எல்லா பாவத்தையும் என்ன செய்கிறோம்? அறிக்கை செய்து விடுகிறோம். ரொம்ப சந்தோஷமான காரியம். பாவ அறிக்கை அப்படின்ற ஒரு நல்ல அழகான ஒரு இது என்ன செய்கிறது? நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல இருக்குது. அதை உணர்ந்து நம்ம எல்லாரும் நிறைய நேரத்தில் நம்ம அறிக்கை செய்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான காரியம். ஆனா இதே இந்த கேட்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம், நம்மளுடைய இல்லங்களுக்கு சென்றதுக்கு அப்புறம், ஒருவேளை நாளைய தினம் நம்முடைய வேலைக்கு பணிக்கு சென்றதுக்கு அப்புறம் அதே பாவத்தை தொடராமல் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அதை விட்டு விடுகிறோமா? இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உணர்த்துகிற காரியம். இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் பார்த்து என்ன செய்கிறார்? இதே கேள்வி, பாவத்தோடு ஒருவேளை அந்த பாவத்தை திரும்பியும் செய்கிறோம், அடிஷனலா சில தவறுகளை என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம கை நீட்டி அநேகரை குற்றவாளியாய் சொல்லுகிறது எளிது. ஆனால் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் பாவி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? ஒரு புத்தகத்துல வாசித்த என்ன அப்படின்னா, நோயை ஒத்துக்கொள்வதனால என்ன கிடைக்காது? சுகம் கிடைக்காது. அதே போல நான் பாவியை ஒத்துக்கொள்றதுனால எனக்கு பரிசுத்த வாழ்க்கை கிடைக்காது. ஒத்துக்கொள்கிற நாம அறிக்கை செய்யணும். நோய் என்னிடத்துல எனக்கு நோய் இருக்கிறது, வியாதி இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற என்னுடைய வாழ்க்கையில் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதற்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? செய்யும் பொழுது மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா அவர்கள் எதை எடுக்கக்கூடாது? இனிப்பான காரியங்களை எடுக்கக்கூடாது. அதை செய்யாம இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய சுகர் லெவல் எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும். அதே போலதான் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பாவத்தை விட்டு விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் 2வது வசனத்துல சொல்றாரு, என் வாக்கை கேளாமல் பார்வோனுடைய பலத்தினால கலக்கவோ. அவங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? பார்வோனுடைய பலம் தான் பிடிச்சிருக்கு. அடுத்து எகிப்தினுடைய நிழல், எகிப்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். ஆனால் அவர்களுக்கு பிடித்ததெல்லாம் என்னது? எகிப்து தான். அந்த எகிப்தினுடைய நிழல் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். 3வது வசனத்துல சொல்றாரு, பார்வோனுடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்களுக்கு வெட்கமா இருக்கும். எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு கேட்க முடியவில்லை. அவர்கள் திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. எதை? எகிப்தை தான் பார்க்கறாங்க. அங்க அடிமையா வாழ்ந்தது அவங்க நினைக்கல. அங்க அவங்க சாப்பிட்டதையோ அங்க அவங்க வாழ்ந்ததை மட்டும்தான் என்ன செய்யறாங்க? நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இததான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். இதுல இருந்து நீங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 15வது வசனத்துல நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமெரிக்கையும்
நம்பிக்கையும் உங்களுக்கு பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டுதான் கீழே அவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க இருந்திருந்தா வாழ்ந்திருந்தாலும் ஆனாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன், உங்கள் மேல மனதிருக்கும்படி நான் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். அதே வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்குமானால் ஆண்டவர் நம்மையும் பார்த்து உங்களுக்கு நான் இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன், வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து உங்க மேல மனம் இருக்கும்படி நான் என்ன செய்கிறேன், எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டுடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த கால வேளையில ஆண்டவருக்கு ஒரு அழகான ஒரு பெயர் இருக்கு, அவர் மனதுருகிற கர்த்தர். உங்கள் மேல என் மேல மனதுருகிற ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆனால் அவர் கண்டிஷனோட தான் மனதுருகுவார். சும்மா எல்லாருக்கும் மனதுருக மாட்டார். சும்மா போறவங்க வரவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் மனதுருகிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் சில நிபந்தனைகளோடு தான் மனதுருகிற ஆண்டவராக இருக்கிறார். என்ன நிபந்தனை, யாருக்கு ஆண்டவர் மனதுருவார் சொல்லி வேகமா 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 50 போதும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். இது ரொம்ப அழகான ஒரு வேத வசனம். ஆண்டவர் எப்பொழுது நம்ம மேல மனதுருகுவார் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்முடைய வழி துன்மார்க்கமாய் இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்முடைய நினைவு அக்கிரம சிந்த நம்முடைய இருக்குமானால் அவைகளை விட்டு கர்த்தரிடத்துக்கு வரும்பொழுது மாத்திரமே கர்த்தர் உங்கள் மேல என் மேல அவர் என்ன செய்கிறாரு, மனதுருகிற ஆண்டவர். எல்லாருக்கும் ஆண்டவருடைய மனதுருக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறது தவறல்ல. ஆனால் அந்த மனதுருக்கத்துக்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா, அந்த தகுதியை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளுகிறோமா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்முடைய வழி ஒரு மாதிரி இருக்கு. ஆனா திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை ஆனவுடனே நம்முடைய வழி தாறுமாறா இருக்குது. அப்படிதானே? நம்முடைய வீட்டுக்குள்ள சென்றதுக்கு அப்புறம் நம்முடைய மொபைல் போன் இஷ்டம் போல இருக்குது. அப்படிதானே? நம்முடைய மொபைல் போனுக்கு கொடுக்கிற நேரமும் அதுல பார்க்கிற காரியங்களும் நம்மை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. அக்கிரமக்காரன் தன் நினைவு பொருளை எப்போ நம்ம நம்முடைய நினைவு தாறுமாறாகும் தெரியுமா? தேவையில்லாத அசுத்தமான காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவையில்லாத காரியங்களை கேட்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய நினைவு என்ன செய்யும்? அசுத்தம் அடையும். நம்முடைய நினைவு என்ன செய்யும்? தாறுமாறாக நிச்சயமா என்ன செய்யப்படும்? மாற்றப்படும். இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்க நினைவு எப்படி இருக்கிறது? நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அழகா சொல்லிடலாம், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி நம்ம அழகா பேசிடுவோம். ஆனா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நம்பிட்ட உடனே, அவங்க நம்மள இருந்து கொஞ்சம் தூரமா போன உடனே நம்ம நினைவு எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு மறைக்கவே முடியாது. மனுஷன் அழகா மறைத்து விடுவீர்கள். கணவன் மனைவியை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? மனைவி கணவனை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? கடந்த நாட்கள்ல ஒரு அழகான ஒரு காரியம் ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு சொந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு விஷம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்து விட்டார்கள். அவருடைய திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 6 months தான், ஒரு 6 மாதங்கள் தான் என்ன செய்யும் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பெண் ஒரு கர்ப்பிணி பெண், தன்னுடைய வயிற்றில ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, அவங்களுடைய நினைவு எப்படி இருந்தது? தன்னுடைய கணவனை எப்படி கொலை செய்யலாம், இதுதான் அவருடைய நினைவு. அதற்கு ஒரு நல்ல தத்துவத்தை தேடினார்கள். அவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள்? கொலை செய்து விட்டார்கள்.
பண்ணார்கள். யோசித்து பாருங்க, இன்றைக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? அவர்கள் மாத்திரம் இல்ல, அவங்க வயிற்றுல வளர்க்கிற குழந்தைக்கும் என்ன இல்லை, சமாதானம் கிடையாது. ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்கு, நினைவு சரியில்லை. ஒருவேளை தன்னுடைய சொந்த கணவரையே கொலை செய்யக்கூடிய கொடூரமான ஒரு எண்ணம் அந்த உலகத்துலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து சொல்றீங்க. எத்தனையோ பெண்கள் கூட தாயுடைய பாசம் அதிகமானது, ஆனா அதே தாய் கூட குழந்தையை கொலை செய்கிற காரியங்கள் பேப்பர்ல வந்து கொண்டே இருக்குது, செய்தித்தாள்ல நம்ம நியூஸ்ல நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். காரணம், அவங்களுடைய நினைவு சரியில்லை. அவங்களுக்கு தவறான ஒரு உறவு நிமித்தமா அந்த உறவுக்கு பிள்ளைகள் தடையா இருக்குமானால் அவர்களை என்ன பண்ணி விடுகிறார்கள், கொலை செய்து விடுகிறார்கள். எவ்வளவு துன்மார்க்கமான காரியம்! எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கல, எங்கேயோ ஒரு வேளை வெளிநாடுகள்ல நடக்கல, நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்குது, நம்ம பகுதியில தமிழ்நாட்டுல நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளவு துன்மார்க்கமான நினைவுகளுக்கு காரணம் அவர்கள் பார்க்கிற காரியம், அவர்கள் கேட்கிற காரியம், அவர்கள் சிந்திக்கிற காரியங்கள் தான். இன்றைக்கு இந்த காலை வேளையில நீங்களும் நானும் யோசித்து பாருங்க. நம்முடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் நம்முடைய வழி சரியாக இருக்கணும்னா, முதலாவது சங்கீதத்துல ரொம்ப அழகா சொல்றாருல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி விடவில்லை. அதுக்கு அடுத்து ஒரு ஆன்சர், இதெல்லாம் செய்யாம இருந்து அடுத்து என்ன செய்யணுமா? 2வது வசனத்துல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய நினைவு எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். இந்த அருமையான இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிற உங்க வாழ்க்கையில துன்மார்க்கருடைய வழியில நீங்க நடந்தீங்கன்னா, பாவி நமக்கு நல்லா தெரியுது, அவங்களுடைய வழியில தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். துன்மார்க்கர் தெரியுது, அவங்க ஆலோசனையை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்கள ப்ளீஸ் பண்றோம், அவங்களை என்ன பண்றோம், நம்ம பிரியப்படுத்துகிறவர்களா. கர்த்தரை பிரியப்படுத்தாமல் மனிதர்களை, துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதர்களை பிரியப்படுத்துகிற கூட்டத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம நினைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நிச்சயமாய் துன்மார்க்கமாய் தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்ம மேல என்ன செய்ய முடியாது, மனதிருக்க முடியாது. என்றைக்கு அந்த வழியை விட்டு நாம வருகிறோமோ அன்றைக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம மேல மனதுருகிற தேவன். ஆதியாகமம் 8:21 இருதயத்தின் நினைவெல்லாம் மனுஷனுக்கு சிறு வயது தொடங்கி எப்படி இருக்குதான், பொல்லாததா இருக்கு. எப்படி இருக்கு? நித்தமும் பொல்லாததா இருக்குது. நான் சொல்லல, இந்த வேதம் தான் சொல்லுகிறது. இவ்வளவு மோசமான நித்தமும் பொல்லாத சிந்தனை எங்கிருந்து வந்துச்சு? ஒருவேளை இதே உலகத்துல நாம பார்க்கிற கேட்கிற காரியத்தின் நிமித்தமாக இன்னைக்கு யோசித்து பாருங்க. 139 சங்கீதம் 8வது வசனத்துல நம்முடைய நினைவுகளை எங்கிருந்து அறிகிறாரா? தூரத்துல இருந்து அறிகிறார். அவருக்கு மறைவா ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நீங்களும் நானும் மறந்து போயிடக்கூடாது. ஆனால் நம்முடைய நினைவுகள் நன்றாக இருக்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல மனதுருகிறார். ஒரு பொல்லாத சந்ததியில தான் நோவாவும் அவருடைய குடும்பமும் வாழ்ந்தது. ஆனால் அவருடைய எண்ணங்கள் நன்றாக இருந்தது நிமித்தமாய், அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தது நிமித்தமாய், உத்தமன் சன்மார்க்கமாய் வாழ்ந்தது நிமித்தமாய் அந்த நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்ணில் என்ன கிடைச்சது? இதுதான் கிடைச்சது. மனதுருகி இருக்கிறார். இறங்குகிற ஆண்டவர் ஒருவேளை இந்த பொல்லாத உலகத்துல, அநீதி நிறைந்த உலகத்துல, பாவ நிறைந்த உலகத்துல உங்களை என்னையும் வாழ வைக்கிறார். ஆனால் உங்க மேல என்னால மனதுருகிற ஆண்டவராக தான் இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், துன்மார்க்கமான வழியை விட்டுட்டு, அக்கிரமமான எண்ணங்களை விட்டுட்டு மட்டும் ஆண்டவரிடத்துக்கு திரும்பி வரும் பொழுது கர்த்தர் உங்களை மனதுருகி உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இளையகுமாரனுடைய கதையில் அப்படிதான் இருக்கு. அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தகப்பனிடத்துக்கு புறப்பட்டு வரும் பொழுது அந்த தகப்பன் அவர் மேல என்ன செய்கிறாரு? மனதுருகி ஏற்றுக்கொண்டார். அதே ஆண்டவர் இந்த கால வேளையில உங்க மேல என்ன மனதுருகி நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரிடத்துக்கு திரும்பி வருகிறார்களோ அவர் மேல என்ன செய்கிறாரு? மனதுருகிறார். 2வது காரியத்தை வாசிக்கலாம்.
எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போது இதுல ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருக்கிறார். ஏன் அப்படின்னு அடுத்தது சொல்லுது, அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்ததுனால. ஒருவேளை வியாதி உள்ளவர்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய வேதனை நிமித்தமாக ஆண்டவர் அவர் மேல என்ன செய்கிறாரு? மனதுருக்கிறார். முதல்ல சொன்னேன், யாரெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் மேல அவர்கள் மனதுருக்கிறார். இரண்டாவது, ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு சில வேதனைகளோடு கூட இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அப்படிப்பட்டவர்களுக்கு மனதுருகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் மனதுருகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறாரு. அவர் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அடுத்து நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா அந்த 4வது வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துன்பங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்போது அவர் உண்மையாக நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறது. இன்றைக்கும் அவருடைய தழும்பு நம்மை குணமாக்க வல்லதாக இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய தழும்பு நம்மை சுகமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த மனதுருக்கமுடைய ஆண்டவரிடத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனதுருகி அவருடைய பலவீனங்கள், அவருடைய வியாதி அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் 38 வருஷம் என்ன செய்யறான்? வியாதியா இருந்தது அந்த உலகத்துல. அப்போ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மனிதனை தேடி இயேசு சென்றார். அவன் மேல இருந்த அந்த மனதுருக்கம் தான். அந்த இடத்துல 38 வருஷம் இருக்கும்போது அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ அவருடைய உடன்பிறப்புகளோ என்ன செய்யவில்லை? அவருக்கு உதவி செய்யல. அதனாலதான் அவர் அதே குளத்து கரையில படுத்தே இருக்க வேண்டியிருக்குது. குளம் கலங்கும் போது அவரால் நடக்க முடியல, எழுந்திருக்க முடியல. யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கலாம்? உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா யாருடைய உதவியும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த மனிதனை தேடி சென்ற ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல சுகத்தை என்ன செய்தாரு? கொடுத்தார். அப்போ அடுத்து அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த யோவான் 5வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 14வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சுகமாக்கினதோடு விட்டு விடவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அதிக கேடானது ஒன்று வராதபடி நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. இன்றைக்கு சில வியாதிகள் பாவத்தினால வருகிறது, மறந்துடாதீங்க. நம்ம நிறைய நேரங்களில் வியாதி அப்படின்னு பிசாசு தான் நம்ம என்ன செய்வோம்? சொல்லிட்டே இருப்போம், பிசாசு தான் வியாதி கொண்டு வந்துட்டே இருக்கான்னு சொல்லி. நம்மள யாராவது யோசிக்கிறோமா? ஏன் பாவம் இந்த வியாதியை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. ஒரு அழகான ஒரு தெய்வ மனிதர் என்ன சொல்றாரு? பல வேளைகளை பிரச்சனைகளை மாற்றுவதற்காக ஜெபிக்கிற நம்ம பிரச்சனைகளை உருவாக்குற காரணம், பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படின்னு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகணுமா? இதைதான் நம்ம செய்யறது இல்லை. வியாதி வந்தால் ஆண்டவரிடத்துல போய் நம்ம என்ன செய்கிறோம்? வியாதிக்காக சுகம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அல்லது ஆண்டவரே, பொருளை இந்த வியாதி என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் வந்தது அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்கிறோமா? இதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். பாவத்தோடு கூட நாம ஆண்டவரிடத்துல நம்ம என்ன ஒரு சுகத்தை கேட்டாலும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து நமக்கு பலவீனத்தையும் மாற்றுகிறதுக்கு, சுகம் கொடுக்கிறதுக்கு, நம்ம மேல மனதுருகிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? ஆவலோடு இருக்கிறார். லூக்கா 7வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், அந்த 11லிருந்து 17 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நாயினூர் ஊருக்கு போகும்போது அங்க ஒரு பெண் என்ன செய்யறாங்க? அழுதுட்டே
அழுகைக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு ஒரே மகன், அந்த ஒரே மகன் என்ன செய்தான்? மரித்து போய்விட்டார். ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறாரா? மனதுருகினார். அப்படி மனதுருகின ஆண்டவர் மனதுருகிட்டு என்ன சொன்னாரு? அழாதே சொன்னார். ஒரு ஆண்டவர் சொல்றதுக்கும் நாம எல்லாரும் மனுஷங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நாமளும் சொல்லுவோம், சில நிறைய வீட்டுல, சில துக்க வீட்டுல, கஷ்டமான வீடுகள்ல, சில கவலையோடு இருக்கிறவங்க அழாதீங்கன்னு சொல்லுவோம். அவங்க அழும்போது அழாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வார்த்தை மட்டும் தான் சொல்லணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை நம்மளால மாற்ற முடியுமா? அவங்க வீட்டுல இருக்கிற தேவையை நம்மளால சந்திக்க முடியுமா? சந்திக்க வாய்ப்பு இருந்தா கூட செய்ய மாட்டோம். அழாதீங்க மட்டும் தான் சொல்லிட்டு வருவோம். ஒருவேளை கவலைப்படாதீங்க மட்டும் தான் சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு அடுத்த நேரம் என்ன தேவைன்றத நம்ம சில நேரங்களை நம்மளால செய்ய முடிந்தாலும் செய்யறது இல்லை, நிறைய நேரங்களை செய்ய முடியவில்லை. ஆனா கவனிங்க, ஆண்டவர் அழாதேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த அம்மாவுடைய அழுகைக்கு காரணம் என்னன்றத அவருக்கு நல்லா தெரிந்ததுனால இந்த அம்மாவுக்கு அழுக நிச்சயமா மாறணும்னா ஒரே ஒரு வழிதான், அந்த ஒரே மகன் என்ன செய்யணும்? உயிரோடு எடுக்கணும். அதனால உடனே பாடைகிட்ட போனாரு. என்ன செய்தாரு? வாலிபனே எழுந்தரு அப்படின்னு சொன்ன போது அந்த மகன் என்ன செய்தான்? உயிரோடு எழுந்தான். இப்பொழுது அந்த தாய் நேரத்தில் என்ன செய்தாங்க? ஒப்புவித்தார். அப்ப நல்ல கவனிங்க, மனதுருகிற ஆண்டவர் நம்முடைய தேவை ஆண்டவருக்கு தெரியும். அந்த தேவையில நம்ம அழுகிறது ஆண்டவருக்கு தெரியும். அந்த அழுகையை கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரம் இல்ல, அந்த கவலையும் மாற்றுவார். அந்த கவலையை மாற்றுகிற ஆண்டவர் உங்க கூட என் கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆனா நீங்க முதல் காரியமா வழியெல்லாம் சரிப்படுத்தி இருக்கணும். உங்களுடைய அக்கிரம நினைவுகளை தான் விட்டுட்டு நீங்க வந்திருக்கும் போது என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன கவலையா இருந்தாலும் அவரிடத்துல நீங்க சொல்லும் பொழுது மேல மனதுருகி உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய கவலைகளை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 மனதுருக்கத்தை பற்றி சொன்னேன். முதல்ல நம்முடைய வழிகளெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரிடத்துக்கு வரும்போது மனதுருகிறாரு. 2வது நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள், வியாதிகளில நம்ம அவரிடத்துல வரும்போது நம்முடைய நம்ம மேல மனதுருகி உதவி செய்கிறார். கடைசியா வாசிக்கலாமா? மத்தேயு 9வது அதிகாரம் 36, 37வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம். போதும், அவர்கள் மனதுருகினார். எதனால மனதுருகினார்? அவங்க எப்படி இருந்தாங்க? திரளான ஜனங்களை கண்ட போது அவங்க எப்படி இருக்கிறாங்க? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. நீங்களும் நானும் யோசித்து பாருங்க. மேய்ப்பன் அப்படின்னு சொன்னா அது யாரு சொல்றாரு? நமக்கு நல்ல மேய்ப்பன் யாரு? கர்த்தர். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும்போது என் வாழ்க்கையில குறைவு இல்லை. இந்த மேய்ப்பனை கண்டு கொள்ளாத, இந்த மேய்ப்பனை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத, இந்த மேய்ப்பனை இன்னும் அடையாளம் காண முடியாதபடி வாழ்கிற ஜனங்களை பார்த்து அன்னைக்கும் என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க தொய்ந்து போனவங்க. மேய்ப்பன் இல்லைன்னா அந்த ஆடு எப்படி போயிடும்? அப்படியே தொய்ந்து போயிடும். அடுத்து சிதறப்பட்டுரும். அங்கங்க என்ன செஞ்சிடும்? அது சிதறப்பட்டுரும். அதுக்கு சரியான ஒரு மேய்ச்சல் கிடைக்காது, சரியான அவங்களுக்கு ஒரு worship கிடைக்காது. நிச்சயமா அதனுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் இந்த அருமையான கால வேளையில மேய்ப்பன் இல்லாத ஆடு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்துல நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை அறிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத, இன்னும் கண்டுகொள்ள முடியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க மேல ஆண்டவர் மனதுருகிட்டே இருக்காரு. அவங்க குறித்த மனதுருக்கம் நமக்கு இருக்கிறதா? நமக்கு அந்த மனதுருக்கம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துக்கிறார். அதனால 37 சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சீஷர்கிட்ட சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்மளே பார்த்துதான் சொல்றாரு. இன்னைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளா எத்தனை பேருடைய வாழ்க்கையில, எத்தனை பேர் நியூஸ்லயோ பேப்பர்லயோ வரக்கூடிய செய்திகளை பாருங்க. மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாகி இயேசுவை தெரிந்து கொண்டிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை இவ்வளவு தாறுமாறா போகவே செய்யாது, இவ்வளவு துன்மார்க்கமா போகவே போகாது. அப்போ துன்மார்க்கமாய் போவதற்கு காரணம் அந்த மேய்ப்பனை தெரிந்து கொள்ளவில்லை. அதனால யோவான் 10வது அதிகாரம் 11, 12வது வசனத்துல நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்யறாரா? ஆடுகளை
நம்முடைய நல்ல மேய்ப்பன் என்ன கொடுத்தாரு? ஆடுகளுக்காக அவரோட மேய்ச்சல் கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது எல்லாம் ஓகே. ஆனா ரொம்ப மேலான ஒரு காரியம், ஜீவனையே கொடுத்துட்டார். அப்படிதானே? நம்மெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்கல, நம்ம எல்லாம் பாவிகளா இருக்கல, கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அந்த என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல கவனிங்க, அந்த கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர் என் மேல வைத்த அன்பு, எனக்காக அவர் மரித்திருக்கிறார்னா என்னுடைய பாவம் எவ்வளவு பெரிதான பாவம், நான் எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறேன், இப்படிப்பட்ட எனக்காக அவர் ஜீவனையே கொடுத்தாருன்னா அவர் உண்மையாகவே அவர் குட் ஷெப்பர்ட். அப்படிதானே? அவர் நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்ல, அடுத்து அதே 10வது அதிகாரம், யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். போதும். அவர்களுக்கு எதை கொடுக்க போறேன்? நித்திய ஜீவனை. ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நித்தியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு தர்றார். அதனாலதான் அவர் நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பனை நீங்களும் நானும் தெரிஞ்சிருக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கண்ணை மூடுனா எங்க போயிடுவோம்? ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழக்கூடிய அந்த பரலோக வாழ்வை சுதந்திரி போன்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். சில பேருக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா அந்த நம்பிக்கையை நம்ம இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரோடு நம்ம இன்னும் நெருங்கி வருவோம். இன்னும் இந்த நித்திய ஜீவன் மேல நம்பிக்கை இல்லாம வாழ்ற இவ்வளோ பேர் கோடி கோடியா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்களும் நானே என்ன செய்வோம்? யார் எங்கே போகலாம்? ஆப்போசிட்ல எதிர்த்த வீட்டுல வாழ்றவங்க அந்த நித்தியத்தை கொடுத்த நம்பிக்கையோடு வாழ்றாங்களா? அவங்க மரித்தாங்கன்னா பரலோகத்துக்கு போவாங்களா? நம்பிக்கை பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி நினைச்ச நிச்சயமா அவங்க தேடி தேடி போய் நம்ம என்ன சொல்லிடுவோம்? இயேசுவை பற்றி சொல்லுவோம். ஒருவேளை அவருக்கு நம்ம திட்டினாலும் பரவாயில்ல, நம்மளை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, இது இயேசுவை நல்ல மேய்ப்பட அவங்களுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். நல்ல மேய்ப்பன் அவங்களுக்கு சொல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. வில்லியம் கேரி அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ணாரு? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? வீந்து போன செருப்பு தான் தைத்து கொண்டே இருந்தார். அவருக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. எப்பவுமே இந்திய வரைபடத்தை வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருப்பாரா, இந்திய தேசத்தை ரட்சியோ, இந்திய தேச ஜனங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மெதுவா சொன்னாராம், ஏன் இந்த இந்தியாவுக்கு நீ போகக்கூடாது? ஏன் இந்த இந்தியாவுக்கு என்னுடைய அன்பை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அன்றைக்கு அவர் என்ன பண்ணார்? முழங்கால் போட்டு அவருடைய வாழ்க்கை கொடுத்தார். எங்க வந்தாரு? கல்கத்தா பகுதிக்கு வந்தாரு. அவருக்கு மொழி தெரியாது, அதே போல இங்க இருக்கிறதான கிளைமேட் அவருக்கு ஒத்து வராது, எந்த சூழ்நிலையும் சாதகமே கிடையாது. இன்னைக்கு ஊழியக்காரங்களாக எங்களுக்கு கூட நிறைய சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஒரு சில பாடுகளை தவிர இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றது, நிறைய ஓப்பன். ஆனா அன்றைக்கு எதுவுமே கிடையாது. சொந்த பந்தங்கள், உறவினர்கள் ஒண்ணுமே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவங்க கல்கட்டால வந்து என்ன பண்ணாங்க? ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு ஆயிரம் ஒருவேளை கோடி கோடி ஜனங்கள் நம்ம தேசத்துல ஆண்டோடைய அன்பை என்ன செஞ்சிருக்காங்க? அறிந்திருக்கிறார்கள். அங்க வந்தது நிமித்தம் அவருடைய மூத்த மகன் என்ன பண்ணிட்டா? இறந்து போனா. அவருடைய இறந்து போகும்போது பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் உதவி செய்யல. அவருடைய சொந்த மனைவி இவர் தான் என்ன பண்ணாங்களாம்? குழியை தோண்டி அவர்கள் புதைத்தார்களாம். அதை பார்த்திருந்த அந்த மனைவி கூட அவங்க மென்டலி என்ன செய்தாங்க? அஃபெக்ட் ஆயிட்டாங்க. யோசித்து பாருங்க, சுவிசேஷத்தை நிமித்தம் எவ்வளோ தியாகம், இவ்வளவு தியாகம். ஒரே ஒரு காரியம், நல்ல மெய்ப்பனாக இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு இயேசுவை அறிந்திருக்கிற இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இயேசுக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோமா? 3 மனதிருக்கத்தை சொன்னேன். ஒரு காரியம், இந்த வழியை விட்டுட்டு ஆண்டவரிடத்துக்கு வரும்போது மனதிருக்கிறார். நம்முடைய தேவைகள், கஷ்டங்கள், வியாதிகளை இருக்கும்போது நம்ம மேல மனதிருக்கிறார். கடைசியா மேய்ப்பனில்லாத ஆடுகளை பார்த்து மனதிருக்கிறார். அந்த மனதிருக்கத்தை ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தர்மையான கால வேளையில ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். ஏசாயா 30 அதிகாரம் 18வது வசனத்துல சொன்னது போல, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி அவர் எழுந்திருப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படியால் நம்மோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். மனதுருக்கமுடைய ஆண்டவர், மன்னிக்கிற ஆண்டவர். ஒருவேளை நம்ம ஆண்டவரிடத்துல திரும்பி வரும் பொழுது அதை ஏசாயா 55 7வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லு, மன்னிக்கிறதுக்கு அவர் தயைப்படுத்திருக்கிறார்.
அவர் மனதுருக்கமுடைய ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் உங்களுடைய வழி எப்படி இருக்கிறது, உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது, நீங்க மற்றவர்களை பற்றி எப்படிப்பட்ட நினைவோடு இந்த ஆலயத்துக்குள் அமர்ந்து இருக்கிறீர்கள், கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம ஆண்டுடைய கரத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போம். இன்னும் நம்ம பலவீனத்தோடு வியாதியோடு விட வேதனையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா? நம்மால் அவர் மனதுருக்கம் உடைய ஆண்டவராய், நம்முடைய வியாதியை மாற்றுகிற ஆண்டவராய் இந்த அருமையான காலவேளையில நம்ம இடத்துல வந்திருக்கிறார். ஆண்டுடைய கருத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போமா? கடைசியா மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இயேசுனா யாருமே தெரியாம இன்னும் இருக்காம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுடைய நல்ல மேய்ப்பனாக இயேசுவை தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறார். அவர்கள் மேல அவர் மனது இருக்கிறார். இந்த மனதுருக்கத்தை நம்ம மேல நம்மிடத்துல எதிர்க்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே மனதுருக்கத்தை எனக்கு தாருங்க நினைச்சு ஆண்டவரை காலத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர், ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்காய் மரித்திருக்கிறேன். நாங்கள் ஆண்டவர் உமக்காக எதையாவது செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு, உமக்காய் சாட்சியை வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். அருமையான திருச்சபை இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், அருமையான ஆயிரமுடைய குடும்பம், கமிச்சங்கத்தில் எல்லாருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. திருச்சபையார் அறிவிக்க வேண்டியதான சில பொதுவான அறிவிப்புகள். இந்த ஆராதனைக்கு பிறகு நம் மத்தியில் வந்திருக்கிற ஜார்ஜ் முல்லர் ஐயா அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நம்மோடு கூட தங்கியிருப்பார்கள். இவருடைய அபிஷியலாக நாம் வாலிபர் கூடுகையை நாம் கூட்டுவதில்லை. ஆகவே வாலிபர்கள் தங்களுக்குள்ள பிரச்சனைகள், ஆலோசனைகள் இவைகளுக்காக அவர்களை அணுக விரும்பினால் தயவுசெய்து ஆலய ஆராதனைக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் அவர்களை வந்து அணுகி எங்கள் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள, ஜபத்தோடு வந்து இதில் பங்கு பெற உங்களை வாலிப பிள்ளைகளை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் செய்தியை கொடுத்த அருமையான சகோதரருக்கும் அருமையான குடும்பத்தின் மக்களுக்கும் திருச்சியின் சார்பாக மறுபடியும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 6:30 மணிக்கு அவர் மூலமாக தன்னுடைய செய்தியை இந்த விசேஷித்த ஆவிக்குரிய கூட்டத்தில் நாம் கேட்கவிருக்கிறோம். அனைவர்களை கலந்து கொண்டு தேவ மகிமையை காண்படியாய் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாள் காலையும் 6 மணிக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சியின் மக்கள் காலை 6 மணிக்கு நடைபெறுகின்ற நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வெள்ளி மாலை நெடுங்கால கூட்டம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை எரிச்சல் உள்ள தேவன் என்பதை குறித்த ஒரு சிந்தனையை நாம் மேற்கொள்ளவிருக்கிறோம். வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய திருமணத்தினுடைய டிவிஎம் ஊழியத்தின் மூலமாக அருள் திரு ஜெயமணி ஐயா அவர்கள் வந்து கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்த கூட்டங்களிலும் திருச்சியின் மக்கள் சந்தோஷமாக வந்து பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 7 மணிக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நடைபெறும். தொடர்ந்து 10 மணி ஆராதனை மேட்டினாக, அதாவது காலை மாலை ஆராதனை முறைப்படி நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிற வண்ணமாக மார்ச் மாதம் 31ஆம் தேதி
அன்று மாலை 6 மணிக்குள்ளாக சபையார் தாங்கள் ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் செலுத்தி இருக்க வேண்டும். இதை மனதில் கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தா பாக்கிகள், வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகையினுடைய பாக்கிகள், ஏல விற்பனையில் எடுத்த காணிக்கை அதனுடைய பாக்கிகள் எது இருந்தாலும் அது வருகின்ற 31ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளாக கொடுத்து தீர்க்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அதை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் என்று சொன்னால் அலுவலகத்தை தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ அணுகி நீங்கள் ஆவணம் செய்து கொள்ளும்படியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை காணிக்கைகளை ஸ்தோத்திர தங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை செலுத்தனுடைய கார்டுகள் ஆலயத்திலேயே வைத்துக் கொள்ளப்படும். ஒருவேளை உங்களிடத்தில் உள்ள கார்டில் 31ஆம் தேதிக்கு உள்ள அதுவரை உடைய காணிக்கைகளை செலுத்திப்பீர்கள் என்று சொன்னால் அலுவலகத்தில் அதை சேர்க்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வரும் நாட்களில் ரெஃபரன்ஸுக்காக எடுத்துக் கொள்ளப்படும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் அதை ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும். உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக சந்தா உறுப்பினர் ஆக விரும்புகிறவர்கள் தங்கள் முழு விவரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை ஆலயத்தில் நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஆலயத்திலிருந்து இந்த திருச்சபையில் உறுப்பினராக விரும்புகிறவர்கள் இதற்கு முன்பாக இந்த ஆலயத்திலிருந்து கடிதம் வாங்கி நீங்கள் மறுபடியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். டெத் ரிலீஃப் ஃபண்டில் சேர விரும்புகிறவர்களும் அதற்காக விண்ணப்பிக்கலாம். அதற்குரிய காரியங்கள் ஆலோசித்து உரியவர்களுக்கு அதற்கான மெம்பர்ஷிப் கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர் வெறும் 500 ரூபாய் செலுத்தி மாதம் 20 ரூபாய் செலுத்தாததை அறிகிறேன். அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னாலும் தயவு செய்து இந்த மாத இறுதிக்குள்ளாக அனைத்து தொகைகளையும் நீங்கள் செலுத்தி இருக்க வேண்டும். டெத் ரிலீஃப் ஃபண்டினுடைய சட்டப்படி 3 மாதங்களுக்கு மேலாக நிலுவைத் தொகை டெத் ரிலீஃப் ஃபண்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை என்று சொன்னால் அந்த உறுப்பினர்கள் தன்னுடைய தகுதியை இழப்பார்கள். ஆனாலும் ஒரு சில காரணங்கள் நிமித்தமாக உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு நாள் ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இது வரும் நாட்களிலும் எத்தனையோ அறிவிப்புகளை இதோடு கூட கொடுத்து விட்டோம். இனியும் தொடர்ந்து அப்படியே இருக்கும் பொழுது அந்த கார்டுகளில் இருக்கிற உறுப்பினர்கள் தங்களுடைய தகுதியை இழப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக உங்களுடைய அனைத்து தொகைகளையும் செலுத்தி இருக்கும்படி பார்த்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை இடம் மாறுதல், வீடுகள் மாறியிருப்பீர்கள் என்று சொன்னால், விலாசம் மாறியிருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து புதிய கார்டுகள், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு புதிய கார்டுகள் கொடுக்கப்படும். அதற்கு முன்பாக உங்களுடைய முழு விலாசத்தையும் அலுவலகத்தில் கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஃபோன் நம்பர் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் என்று சொன்னாலும் அதையும் உரிய நேரத்தில் இந்த நாட்களிலேயே அதை கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வார காணிக்கை விவரங்கள்: முதலாம் ஆராதனுடைய காணிக்கை 7,608 ரூபாய், இரண்டாம் ஆராதனுடைய காணிக்கை 8,022 ரூபாய், வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனுடைய காணிக்கை 670 ரூபாய், வெள்ளிக்கிழமை கன்வென்ஷன் ஆஃபர் 28ஆம் தேதி 780 ரூபாய், 6ஆம் தேதி 900 ரூபாய், பேங்க் ஆஃபர் 9,510 ரூபாய், 1ஆம் தேதி திருவிருந்தாளர்களுடைய காணிக்கை 2,978 ரூபாய், 1ஆம் தேதி நன்றி காணிக்கை 25,850 ரூபாய், லென்ட் சர்வீஸ் உண்டியல் 12,900 ரூபாய், சப்ஸ்கிரிப்ஷன் 30,300 ரூபாய், ஹார்வெஸ்ட் ஆக்ஷன் 5,000 ரூபாய், சண்டே ஏல விற்பனை மூலமாக சேகரிக்கப்பட்டது 1,240 ரூபாய், அசனம் லெஃப்ட் ஓவர் ஆக்ஷன் 1,100 ரூபாய், பிரேயர் புக் ஆஃபர் 50 ரூபாய். இந்த வாரத்தில் என்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிறவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். இந்த பெயர் உள்ளவர்கள் இருக்கிறது சொன்னால் தயவு செய்து இருந்த இடத்துல எழுந்து நிற்கவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் தேதி மிஸ் எஸ்தர் ஹெப்சிபா, மிஸ்டர் டி மோசஸ், மிஸ்ஸஸ் சுசீலா தேவன் நேசன், மிஸ் ஏஞ்சலின் லெஸ்ஸி டபிள்யூ, மிஸ்ஸஸ் பிரமிளா ஜெய சுதா, மிஸ்டர் ஷாரன் சாமுவேல். 8ஆம் தேதி மிஸ்டர் எம் பிரபாகரன், மிஸ்ஸஸ் ஆர் லதா. 9ஆம் தேதி மிஸ்டர் பிடி ஏசையன், மிஸ்டர் ஜி ஜாக்சின் ரோஜர், மிஸ்டர் ஏசுபாலன். 10ஆம் தேதி மிஸ் ஹெப்சிபா, மிஸ்டர் எம் ரூபன் மார்க், மிஸ்டர் ரேபன் மார்க், மிஸ்டர் ஏ ஜோசப் பாண்டியன்,
Mr. Berlin Varghese, Mrs. Baby Sudha, Mr. S. Armai Nayagam, Mr. Jabakumar Gideon, Mrs. Annal, 11ஆம் தேதி, Mrs. Salina, Mrs. Lydia, Mr. Godwin Rajkumar, 12ஆம் தேதி, Miss Mercy Annal, Mr. C. Prabhu, Miss S. H. Danny Sherin, Miss Jennifer Merlin, 13ஆம் தேதி, Mr. Joel, Miss Sharon Niveta, Mrs. Esther, Mr. Stephen Javakumar, Mr. N. Subi. இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண ஆண்டை அனுசரிக்கிறவர்கள் 9ஆம் தேதி, Mr. Richard, Mrs. Nithya. இவர்கள் யாரையும் இருப்பீர்கள் சொன்னால் தயவு செய்து ஆலயத்தில் எழுந்து நிற்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கப்படும். உங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான நாளில் இந்த காலை வேளையில எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை, குறிப்பாக புதிய ஆண்டை காணுகிற அருமையான பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறவும், புதிய திருமண ஆண்டுகளாக பிரவேசிக்கிற அருமையான குடும்பத்தின் மக்களுக்கான ஜெபிக்கவும் இந்த நாளில் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். கடந்த ஆண்டுகளில், கடந்த நாட்களில் என் தேவனுடைய கிருபை இரக்கம் இவர்களை தாங்கி காத்து வழிநடத்துகிறது போல இந்த புதிய ஆண்டிலும் புதிய மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். இவருடைய வாழ்க்கையில உங்களுடைய மகிமையை தேவரீர் விளங்க பண்ணும். இது போல அநேக ஆசீர்வாதமான ஆண்டுகளை உங்களுடைய சமூகத்தில் காணுகிற பிள்ளைகளாய் இவர்களை வழிநடத்தும். இப்பொழுது திருச்சபையின் எல்லா நிலைமையில் உள்ள மக்களுக்காகவும் நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். குறிப்பாக தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுகவீனத்தில், பலவீனத்தில், பாடுகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் வைக்கிறேன். குறிப்பாக ஆலயத்தில் பலவீனத்தோடு கூட வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வயோதிபர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். உடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு அவர்களை சுகப்படுத்தும் சுவாமி. ஆஸ்பத்திரிகளில், வீடுகளில் இருந்து சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமதி லிடியா அசோக்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திரு வசந்த் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். சுகம் பெற்று வருகிற அவர்கள் பூரண சுகப்பட, உம்மாலே வழிநடத்தப்பட கிருபை செய்யும் சுவாமி. இந்த நாட்களில் ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதி, குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். அவர் பணிபுரிகின்ற இடங்களில் உயர்வுகளையும் மேன்மைகளை கட்டளையிடும். படிக்கிற இடங்களில் உயர்ந்த ஸ்தானத்தில் பிள்ளைகள் ஏறி வரும்படியாக கிருபை செய்யும். உங்களுடைய ஊழியத்தின் பாதையில், குறிப்பாக இந்த நெருங்கு காலங்களில் உண்மை நெருங்கி சீடிக்கின்ற அனுபவங்களில் நாங்கள் சிறந்து விளங்க தொடர்ந்து கிருபை பாராட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வேலைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தொடர்ந்து நாம் 8வது கீர்த்தனையையும் அதை தொடர்ந்து 210வது கீர்த்தனையையும் எழுந்து நின்று நம்முடைய காணிக்கை பாடலாக நாம் பாடுவோம். இந்த பாடல் பாடுகின்ற வேளையில வரிசையாக, ஒவ்வொரு வரிசையாக நீங்கள் வந்து முன்பாக உங்களுடைய திருவருட் சாதனங்களை, அதாவது சாக்ரமெண்டல் எலிமெண்ட்ஸை நீங்கள் எடுத்து சென்று உங்களுடைய இருக்கையில் அமர்த்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாடல் பாடுகின்ற வேளையில காணிக்கை சேகரிக்கப்படும். அதை தொடர்ந்து வரிசையாக நீங்கள் முன்பாக வந்து திருவருட் சாதனங்களை, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிவில் நீங்கள் உபயோகித்த அந்த கப்ஸ் மற்றும் கவர்களை ஆலயத்தின் முகப்பிலே வைக்கப்பட்டிருக்கிற பின்ஸ்ல, அதற்கான இடத்துல நீங்கள் கொண்டு அதை போடும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து 8வது கீர்த்தனை, அதை தொடர்ந்து 210வது கீர்த்தனை. Amen.
தாப்பனே உடைய சமூகத்திலே நாம் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை இரக்கமாய் ஏற்ற அங்கீகரியும் படைத்த எங்களை உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய மாத சந்தாவின் மூலமாக திருச்சபையின் ஆண்டவரே ஊழியத்தை தாங்கவும், ஆண்டவரே உடைய நன்றி காணிக்கை மூலமாக உண்மை பிரியப்படுத்தவும், எங்களுடைய பொதுவான காரியங்கள் காணிக்கை மூலமாக உண்மை தொடர்ந்து நாங்கள் உயர்த்தவும் நிற்க செய்திருக்கிறேன். படைத்திருக்கிற ஆண்டவர் நிலத்தில் கணிக்காக நன்றி செலுத்துகிறோம். படைத்த குடும்பத்தையும் இந்த ஏலத்தில் எடுக்கிற நிர்வகிக்க போகிற குடும்பத்தையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தாப்பனே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். இரண்டாவது நெத்தானியாவை நம்முடைய விண்ணப்பமாக நாம் எடுக்கலாம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்மாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும், சிறப்பாக ரஸ்லம் என்னும் நம்முடைய பிரதம பேராயரும், தீமதி ரவீந்தர் என்னும் நம்முடைய பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாய் இருப்போர், அநாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேவித்து இப்போதும் ஓய்வு பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடு கூட நாம் அவரது முடிவற்ற மகிழ்ச்சி நிறைவில் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரே, எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அவாத்திரத்தை நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தை நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகத்தை தருகிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாத தன்னை இருக்கிறேன் என்ற 189வது பாமாலை.
நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். முழங்கால் படியிட்டவர்களாய் ஜெபிப்போம். இயேசுவே தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதங்களிலும் எங்களைப் போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருந்தார். அவரது திருவிழினாலே நாங்கள் எல்லா பாவ இச்சைகளையும் அடக்கவும் எங்களுக்காக ஒருபோது வாழாமல் எங்களுக்காக மாண்டு மீண்டும் உயிர்த்தெழுந்த அவருக்காகவே நாங்கள் வாழவும் ஆற்றல் பெற்றோம். ஆதலால் தேவரே மனிதரில் ஒருக்கமாய் அன்பு கூர்ந்து முதலே காரணமான இயேசு கிறிஸ்துவின் தன்மையை கருத்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தினம் தம்மை தாமே எகபலியாக கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் நமது அருமையான மரத்தை என்றும் நினைப்போட்டு வியாபத்தை நிமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நம்மளை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டார். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுகூர்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே கொஞ்சம் நம்ம பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தீர்கள். எல்லாரும் மாணவர்கள் இது பாவனை கொண்டாபடி உங்களுக்காக நேர்காண சித்தப்படுகிற புதோடு பிடிக்கக்கூடிய ரத்தம் இதை பார்க்கப்படுவதெல்லாம் என்னை நினைவுகூர்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழா பற்றினார். ஆதலால் பிதாவே முதுகுமார் நாயகர்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கொடுத்து அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு செய்கிறோம். அவரில் நீ எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இறக்கமுள்ள பிதாவே, நாம் விற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கப்படியும் எங்களை மீறின இந்த அப்பத்தின் திராட்சை சதியும் ஒரு பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாய் அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோட பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நம்ம ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நம்முடைய அபாத்த நிலைமை உணர்ந்தவர்களாய் கொண்டு வருகிற ஜெபத்தில் பங்கு பெறலாம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் விற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தமாக இருப்பவர்கள் பங்கு கொள்ளலாம். உங்களுக்காகத்தானே கல்வாரி சிலுவையில அன்று பிற்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே காத்துக்கொள்ள கடவுது. உங்களுடைய கரங்களில் உள்ள அப்பத்தை உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக விசுவாசத்தோடு கூட எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தானே கல்வாரி சிலுவையில அன்று சிந்தப்பட்டதான இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே காத்துக்கொள்ள கடவுது. இப்பொழுதும் உங்களுடைய கரங்களில் உள்ள திராட்சை ரசத்தை உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக ஒரு சிந்தின ரத்தமாக விசுவாசத்தோடு ஏற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொண்டலாகினால் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமை உள்ள கடவுளே, அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காகவும் இந்த ஆராதனையுடைய நிறைவுக்காகவும் பாமாலைகளில் 361வது பாமாலை பாடல். ஒப்பில்லாத திவ்ய அன்பே, மோட்சானந்தா தேவரே, எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தி ஆக்குவி என்ற பாமாலை 161. Wow!
செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் செலவிட்ட வேலைக்காக நன்றி சுவாமி. அதற்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க தொடர்ந்து வழிநடத்தும். இந்த நாளில் செய்தியை கொடுத்த அருமையான அடியானுக்காக ஜெபிக்கிறேன். அவர் செய்து வருகிற வாலிப மத்தியில் நடைபெற்று வருகிற அந்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியில் கொடுக்கின்ற இந்த செய்தியும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு சுத்தமானால் ஆண்டவர் ஆராதனைக்கு பிறகும் வாலிப பிள்ளைகள் அவர்களிடத்தில் வந்து ஜெபித்து செல்லவும் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரின் திரும்பியும் இரக்கம் பாராட்ட சுவாமி. ஆண்டவர் வந்திருந்த ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறேன். வரவேண்டிய மக்களும் இவருடைய வர தடைபட்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் வரும் நாட்களில் ஆலய ஆராதனையை விட்டுவிடாதபடி குறித்த நேரத்தில் ஆலய ஆராதனையில் வந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த இரக்கம் பாராட்ட தொடர்ந்து காத்துக்கொள்ள பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தாவனே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பாராக. சமாதானத்தோட கூட நாம் கடந்து செல்வோம்.